ஷேய் எப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. டெல்லி மகாராஷ்டிரா கொடி கொடி எங்கே போனோம்? கணக்கு போடுதாரு, கணக்கு போட்டார். ஓலைச்சோடு வாசிக்கும், கணக்கை விடுதோம். ஒரு கொடியை வச்சு பூமியை பூரா கோயிலை கட்டுதேன், அங்கே கட்டுதேன், இங்கே வைக்கேன், அதை வைக்கேன், இதை தூக்குதேன், அதை பார்க்க, இதே பேப்பரை வச்சு விளையாண்டு காவு கொடுத்து பாழாக்கி வச்சுருக்கான். 12 ஜோதிலிங்கத்தில் மானிட பிறவி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாடு மோசம், டெல்லி மோசம். இப்போ அதுக்கு கொடியை எதில் முக்கணும்? காங்கிரஸ் கை சின்ன கொடி, பிஜேபி கொடி. விஷ்ணு சொல்கிறப்பா, கணக்கு போடுத. சனி 8 நாட்டு சனி, சனீஸ்வரி, முனியப்பன், நவநாத், முனியம்மா, ராஜக்சி போய் டெல்லியில் போய் நீதிமன்ற கோர்ட்டில் இவனுடைய கொடி மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னு அங்கேருந்தே பிடிக்கணும். தமிழ்நாடு வச்சு ஆட்டு தான், டெல்லி ஆட்டு தான். ஊடாளப்பட்ட மாநிலங்கள், நாடுகள் ஆட்டு தான். நாற்காலி சேரை பிடிச்சி பேப்பரை அடித்து விட்டு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான் ஒரு அரசியல்வாதி. சரியா? 10,000 கோடி எல்லா பேரும் இதே சோழியை தூக்கி ஆட்டி பாழாக்கி வச்சுருக்கான். அப்போ என்ன செய்யணும்? ஒரு பக்கம் பின்னாடி செதுக்கக்கூடாது, முன்னாடி செதுக்கி அறுத்து விட்டு தையில் போடக்கூடாது. ஒரு உட்கார வச்சிடணும் 10 நாளைக்கு. கொடியை தூக்கி ஆட்டுறவன் டெல்லியில். அதான் பிஜேபி கொடி, காங்கிரஸ் கை சின்ன கொடி. 2 நீதிமன்ற கோர்ட்டில் போய் உட்காந்து போங்க, 3 ஜோடிகளும் போங்க, கோர்ட்டில் போய் உட்காந்து அவன் கொடியை ஆன்லைனில் ஏற்றி வச்சுருப்பான். கம்ப்யூட்டரில் ஏற்றி என் கொடின்னு ஏற்றி வச்சு பாழாக்கி வச்சுருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் அனைத்து ஏற்றி வச்சுருக்கான். அதை பூரா என்ன செய்த நச்சிருங்க. நீங்கள் நச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியில் கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கூப்பிட்டு, அமீனா கூப்பிட்டு, இங்கே வாடா, இந்த பேப்பர் அடித்தாச்சு, எங்கள் கையால் நாங்கள் சுட்டிட்டோம், அடுத்தாப்பில் வழக்கறிஞர் கையில் கொடுத்துருக்கோம், அவனையும் சுருட்டி நூலில் கட்டி அப்படியே ஆட்டுங்க ஐயா. அமீனா என்ன சொல்லுவான்? ஆட்டியா என்ன செய்யணும்? அதை வழக்கறிஞர் கையில் தொட்டு அவனை கட்ட சொல்லு. அவன் கட்டி முடிச்சது நீ கொண்டு போய் கக்கூசு, இவன் மானிட பிறவி எங்கெங்கே கக்கூசு கட்டி வச்சு ஏமாற்றி தின்னு கொளுத்து மப்பேறி போய் பூமியில் விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான். அந்த அவன் ஓட்டு முத்திரை வாங்குகிற அனைத்தும் மானிட பிறவி சாணி போட்டு வச்சுருப்பான். இவன் போய் அடைச்சி வச்சுருப்பான். அரசியல்வாதி கட்டி பாத்ரூமு கக்கூசு அதில் போய் முக்கிடுறா. நீ முக்காத அமீனா. அவனை ஒவ்வொரு கொடிக்காரனை கூப்பிட்டு, வாடா, காங்கிரஸ் கை சின்னத்துக்காரனும் கை சின்னத்துக்காரனும் இங்கே வா, உன் குடும்பமே வா, முக்கு. பிஜேபியில் இப்போ உட்காந்துருக்கானா பிரதமர், அவன் மந்திரி இந்திரி எல்லாம் அடைக்க கூப்பிட்டு தொட்டு கும்பிட்டு நக்கி உள்ளே விட்டு நக்கி உள்ளே அமுக்கி வச்சுடு. சரியா? கக்கூசு அவனும் அமுக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் அழகாக அமுக்குவான். இல்லை அமீனா நீ சொல்லு எப்பா டெல்லியில் நீதிமன்றத்தில், அமீனா இதை நீ உள்ளே அமுக்கி இந்த கொடியை வச்சேன்னா 10,000 கோடி உன் வீட்டில் படுக்கையில் கொட்டுன்னு பேப்பர் கொட்டும். நீ இழுத்து விட்டு உள்ளே விட்டு நக்கி உன் குடும்பம். பிஜேபி கொடிக்காரன் அவன் ஏற்கனவே கல்யாணம் முடியாமல் பிரம்மச்சாரி, நிதியமைச்சர் பிரம்மச்சாரி, மந்திரி அவன் ஏற்கனவே ரவுடி, பெரிய ரவுடி. புரியா? அந்த காவல்துறைக்கு பூரா இராணுவத்துக்கு பூரா வச்சுட்டு ஆட்டிட்டு தானா அவனையும் ஒரு மிதிச்சிடப்பா. நீ மிதி அமீனா, தேய்ச்சி தடவி இருந்தாடா கொடுத்து முக்கி உன் கக்கூசு போட்ட ஓட்டு முத்திரை வாங்கினில அவன் பூரா இப்போ கக்கூசு இப்போ எதில் இறக்கியிருக்கான்? பூரா பேரும் அந்த சாணி எங்கே இறக்கியிருக்கான்? பஞ்சாயத்து போட்டில் கட்டி விட்டு காசு வாங்குதான்ல, காசு வாங்குவான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு. இந்த மானிட ஓட்டு போடுறவன் சாணி இறக்குறதுக்கு இவன் வாங்கி திங்க அரசியல்வாதி. வா தொட்டு கும்பிட்டு உன் கொடியை கக்கூசில் இறக்குன்னு அமீனா சொல்லிடுவான். இவன் இறக்கிடுவான். யார்? அரசியல்வாதி. கை சின்னத்துக்காரனும் காங்கிரஸ் சின்னத்துக்காரன். அடுத்தாப்பில் பிஜேபி கொடியை தூக்கி ஆட்டுதானா 2 பேரும் தூக்கி குடும்பமே போய் இறக்கி வைக்க சொல்லிடுறப்பா. ஆட்டிடுறப்பா, நங்குன்னு ஆட்டி, பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆணு 2 பேரும் போய் ஆட்டி கக்கூசுக்குள்ளே கொடியை இறக்கிருங்க. அவன் கொடி அவனே இறக்கிடுவான். டெல்லியில் இருக்கிறவன் நாங்கள் இறக்குவோம் ஐயா, அங்கே உட்காந்துருக்காரு, நம்மளை தோலை உரிச்சு போடுவாருன்னு அவன் சொல்லுவான். வாய் திறந்து பேசுவான். முக்கால் சத்தியம் நம்ம போடுற கணக்கு இந்த போய் சிரிக்கணும், கொட்டு மேலே அடிக்கணும், கணக்கணும். அதில் 100ல் ஒருத்தன் பார்த்து எடுப்பான் கணக்கு. ஆஹா, கக்கூசில் இறக்குதாரு அப்படின்னா இவன் எல்லாவனையும் வலையில் மாட்டி தூக்கி எங்கே கொண்டு போகிறாரோ கடவுளால் தான் முடியுமா. முக்கால் சத்தியம்பா.